அதிகம் அருளி செய்ததுதான் குழைத்த பத்து என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி. அடியேன் அல்லதெல்லாம் உன்னும் அகல ஆண்டாய் என்றிருந்தேன் கொடியே இடையாள் கூறா எம் கோவே ஆ என்று அருளி செடிசேர் உடலை சிதையாதது எத்துக்கு எங்கள் சிவலோகா உடையாய் கூறி பணிகொள்ளாது ஒருத்தால் ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின் கருணை இன்றே இன்றி போய்த்தோதான். அன்னைக்கு ஆட்கொண்டீர், நான் கூட்டவே இல்லை, நான் பாட்டுக்கு ஏதோ வேலையா போயிருக்கேன். கூட்டுறதுங்களா நானாச்சு குதிரையாச்சுனாலும் போயிருக்கேன். கூட்டிட்டு இவ்வளவு தூரம் செய்துட்டு நடுவில் விட்டு அவரு ஒரு பக்கம் குதிரை எங்கேங்கலாம், ஒரு பக்கம் காசு எங்கேங்கலாம், ரெண்டுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. என்னை கொண்டு இங்க விட்டுட்டான். நானு உண்மை பிரிந்தேன், மடியாரை பிரிந்தேன், இப்பொழுது உன் திருவடியையும் பிரிந்து இருக்கின்றேன். ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின் கருணை இன்றே இன்றி போய்த்தோட ஏழை பொங்க என் கோவே குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டார். தப்பு என்ன தப்பு செஞ்சேனே வச்சுக்குவோம், வேலை இருக்குன்னே வச்சுக்குவோம். அது ஏதாவது தள்ளுபடி பண்ணி என்ன அழிச்சுட்டு போயிருக்கலாம். இந்த வேலைக்காக என்னை விட்டு விட்டீரே என்று சொல்லுகிறார். வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட நீ வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணிகொண்டாய். வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசொன்று உண்டு எண்ணின் வேண்டத்தக்கது பெருமானே தாங்கள் தானே. நான் அப்படித்தானே ஆரம்பத்திலே இருந்திருக்கேன், எவ்வளவோ பதவி புகழ் எல்லாத்துலயும் இருந்திருக்கிறேன். ஆனா நான் வேண்டத்தக்கது எது என்று கருதினேன் என்றால் ஞான பொருளாக இருக்கிற உண்மைத்தான் நான் வேண்டும் வேண்டும் என்று கருதி இருந்தேன். ஆனால் இன்று அது கைவிடாத பொருள் போல் தோன்றிவிட்டதே. அன்றே என் ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டினேன். இன்றோ இடையூறு நன்றை செய்வாய் செய்வாய் நானும் இதற்கு நாயகமே. அப்படி அரசன் சொல்லுவது போல அந்த கஜானாவிலிருந்து செல்வத்தை எடுத்து வந்திருந்தாலும் அது நீ செய்ததுதான். இப்பொழுது அந்த செல்வம் எங்கே என்று கேட்கிறான் பாண்டியன். தண்டிப்பேன் என்கிறான், அதுவும் நீ செய்வதுதான். நன்றே செய்வாய் செய்வாய் நானும் இதற்கு தலைமை. ஆகையினாலே பெருமானே என்னை பண்டை வினைகளாலே உடைத்தாய் என்று நான் கருதுகின்றேன். தக்க சமயத்திலே அருள வேண்டும் என்று கேட்கின்றார். அந்த பகுதிதான் குடைத்தது. குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையே உழைத்தால் உருவி உண்டோதான் உமையால் கணவாய் எனையாழ்வாய் கிடைத்தால் கொடுக்க வேண்டாவோ கிடைத்தே தலையாய் முறையோ என்று அழைத்தால் அருளால் ஒளிவதே அம்மானே உன் அடியேற்கே அடியே நல்லது எல்லாமும் அழகாண்டாய் என்றிருந்தேன் கொடியேறினையால் பூராயம் கோவே ஆயந்தருளே உடலை சிதையாது எங்கள் சிவலோகா உடையாய் பூமி பணி கொள்ளாது பொறுத்தால் ஒன்றும் போதுமே ஒன்றும் போதாயேனை உய்ய கொண்ட நின்றருளை என்றே எண்ணி போய்த்தோதான் ஏழை பங்காயும் கோவே குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டார் என்றான் கெட்ட நிறங்கீராய் என்றோல் முக்கண்யம் மானே நோக்கி மனவா மண்ணே நெஞ்சே மரப்பித்து ஊரே கோயில் தன்னை நோக்கி உணர பண்ணி வித்திட்டாய். ஆனால் அடியே அறியாமை அறிந்து நீயே அருள் செய்து போனே கூறி கொள்ளும் நாள் என்றென்றுமே கூறுவதே கூறும் நாளே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ தேரும் வழி புண்ணி தீமை நன்மை முழுதும் நீ வேறொரு பரிசு இங்கு ஒன்றில்லை மெய்மை உன்னை பிடித்துரைக்கேன் தேரும் அடையும் சிவலோகா தேர்த்தால் தேர்த்த வேண்டாம் வேண்டத்தக்கது அறிவோழி வேண்ட முழுதும்
தருவோய் நீ வேண்டும் அயன்மார் அறிவோய் நீ வேண்டியதே பணிகொண்டார் வேண்டி நீயாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லார் வேண்டும் பரிசொன்று உண்டேனில் அதுவும் உங்கள் விருப்பம் அங்கே இந்த நாரையும் உடனும் உடைமை எல்லாமும் குண்டே அம்மா என்னை நான் கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூர் எனக்குண்டோ எந்தோள் முக்கன் எம்மானே நன்றே செய்வார் பிழை செய்வார் நானும் இதற்கு நாயகம் நாயக்கடையா நாயேனி நயந்து நீயே ஆட்கொண்டாய் உல்லசனை வைத்திட்டிருக்கும் அதுவன்றி நாயக்கடமே நானோ நான் என்னதோ இங்கு அதிகாரம் காயத்தில்வாய் உன்னுடைய அழகில் அணுதலே கண்ணார் முதல்வாய் கடலினைகள் கண்டேன் கண்கள் கனி கூற எல்லா நிலவும் வரும் மண்மேல் யாக்கை விடுமாறும் வந்து உன்கே புகுமாறும் அழகே புரிந்தே கடினாயே அரற்றுகின்றேன் உரையானே திகழான் என்ற திருமேனி காட்டி என்னை பணி கொண்டாய் புகழே பெரிய பலம் எனக்கு புறாணி தந்தருளாதே குழகா போல மறையோனே கோனே என்னை குழைத்தாயே குழகா போல மறையோனே கோனே என்னை குழைத்தாயே. இப்படி இந்த பதிகம் முழுமையுமே ஆட்கொண்டீர் ஆனால் அழைத்து செல்வதிலேயே என்ற ஆதங்கத்திலேயே செய்கிறார். அப்படியே தொடர்ந்து அந்த திரு ஆலவாயிலேயே அவர் அருளி செய்த மற்றும் ஒரு பதிகம் ஆசைப்பட்டு அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் அப்பா காண ஆசைப்பட்டேன் என்ன ஆசைப்பட்டேன் அடைந்து நின்றுடுவான் ஆசைப்பட்டேன் அழியன் என்ன ஆசைப்பட்டேன் என்று தன்னுடைய ஆசையை பெருமானை தெரிவிக்கும் விதமாக அமைந்த திருப்பதிகம் இந்த ஆசைப்பட்டு. கருட கொடியோன் காண மாட்டா கடல் சேவடி என்னும் பொருளை தந்தை என்னை ஆண்ட கொல்லாமணியே ஓ இருளை துறந்துட்டு இங்கே வா என்று அங்கே போம் அருளை பெறுவார் ஆசைப்பட்டே கண்டாய் அம்மானே அருளை பெறுவார் ஆசைப்பட்டே கண்டாய் அம்மானே நரம்பு கயிறாறு மூளை என்று தோல் போத்த உப்பாயம் புக்கு இருக்கவில்லை